सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते। शरणागतजीनार्थ-परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तुते। विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं च मां कुरु। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो देहि। वन्दिताङ्घ्रियुगे देवी सर्वसौभाग्यदायिनी। रूपं देहि जयं देहि यशो देहि द्विषो देहि। போன வாரம் ஹரிஷ்சந்திரனை பத்தி பார்த்தோம். ஹரிஷ்சந்திரனுடைய மகன் இறந்து போயாச்சு. அவனுடைய மனைவி யார்கிட்ட வேலை பார்க்குறாளோ அவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். என் மகன் இறந்து கிடக்கான், அவனை கடைசி காரியம் பண்ணணும், அதுக்காவது பர்மிஷன் கொடுங்கன்னு. அவன் பர்மிஷன் கொடுக்கல. நீ பொய் சொல்ற, வேலை பார்க்காம இருக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆகி கடைசியில நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல பர்மிஷன் கொடுக்குறான். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அங்க போனா அங்க தெரிஞ்சுக்கிறது அவனுக்கு. அங்க போய் அவனுக்கு தன்னுடைய வந்திருக்கிறது தன்னுடைய மனைவி, வந்திருக்கிறது தன்னுடைய மகன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் ரொம்ப அழறாங்க, ரொம்ப துக்கப்பட்டு அழறாங்க. அப்ப சந்திரமதி தன்னுடைய கணவனை கட்டிண்டு புலம்ப ஆரம்பிக்கிறார். என் பிரிய பர்த்தாவே, இந்த துக்கமெல்லாம் கனவா நனவா என்றே எனக்கு தெரியவில்லையே, நீங்களாவது எனக்கு சொல்லக்கூடாதா? இது வெறும் கனவல்ல, உண்மைதான் என்றால் பிராமண போஜனம், தேவ பூஜை, சத்தியம் தவறாமை முதலிய தர்மம் எல்லாம் பொய்யோ? தர்மத்தையே செய்த நீர் இப்படி ராஜ்ய சுகபோகமெல்லாம் இழந்து இப்படிப்பட்ட சுடலை சண்டாள நிலையை அடைந்ததால் தர்மமும் இல்லை, சத்தியமும் இல்லை, எல்லாம் பொய்யே, எல்லாம் பொய்யே என்று குமரி குமரி கூவினாள். இவ்விதமாக சந்திரமதி புலம்புவதை மயக்கம் தெளிந்த ஹரிஷ்சந்திரன் கேட்டு வாய் குழற மெய் சிலிர்க்க அவன் சண்டாளனான கதையை தன் பத்தினியிடம் கூறினான். அதை கேட்டதும் சந்திரமதி தங்கள் மகன் ரோஹிதாசன் மடிந்த துயரக் கதைகளை தன் கணவனிடம் கூறிவிட்டு, பிராணநாயகரே, இப்போது நம் மைந்தனை வைத்துக் கொண்டு நீங்கள் புலம்புவது தர்மம் அல்ல. எழுந்து என்னுடைய தலையை வெட்டி உங்கள் எஜமானனின் கட்டளையை நிறைவேற்றி விடுங்கள். எஜமான துரோகம் என்ற பாப்பம் உங்களுக்கு மூழக்கூடாது. என்ன புல்லாங்கு விளைந்தாலும் நீங்கள் சத்தியவானாகவே இருக்க வேண்டும். இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இவ அர்த்தராத்திரியில வரா, இவ நடத்த இல்லாதவள் அப்படின்லாம் எல்லாருக்கும் அவளை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதனால அவளோட தலையை வெட்டிடணும்னு வேற அவனுக்கு ஆர்டர் வந்திருக்கு. சோ தன் மனைவியுடைய தலையை வேற அவன் சீவனும். அவள் கூறிய தர்ம நெறியை கேட்ட ஹரிஷ்சந்திரன் மயங்கி தலை சுற்றி ஒரு கணம் செயலற்று இருந்துவிட்டு மிகவும் துயரத்தோடு, அன்பே சந்திரமதி, இந்த கொடுமையான வார்த்தையை நீ எப்படி துணிந்து சொன்னாய்? நீயே சொன்னாலும் நான் எப்படி அந்த கொடுமையை துணிந்து செய்வேன் என்றான். அதற்கு பத்தினி, நான் பார்வதி தேவியையும் தேவர்களையும் அந்தணர்களையும் பூஜிக்கிறேன். ஆகையால் உங்களால் இப்போது நான் தலை வெட்டுப்பட்டு மடிந்து போனாலும் மறு பிறவியில் உங்களையே எனது கணவனாக அடைவேன். ஆகையால் நான் சொன்னது போல செய்யுங்கள் என்றார். அதன் பிறகு ஹரிஷ்சந்திரன் தன் மகனை முத்தமிட்டு மனைவியை நோக்கி, அன்புடையவளே, என் மைந்தனை இழந்த நான் பிரிய பத்தினியான உன்னையும் இழக்க வேண்டும் என்றால் நான் பூமியில் இருக்கும் வரையில் அளவிலா துயரத்தையே அனுபவிப்பேன். அதைவிட இப்போதே அக்னி பிரவேசமாகி நான் தீயில் எரிந்து போவதே மேலாகும். ஆனால் ஐயகோ, அதை செய்யவும் முடியாத நிலையில் நான் சண்டாளனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேனே. அவன் அனுமதியின்றி நான் தீக்குளித்து மடிந்தால் மறுபிறவியிலும் சண்டாளதாசனாக இருந்து
பிறகு பாழும் நரகலோகத்தில் வீழ்வேனே. எவ்விதத்திலும் துயரம் என்னை தொடராமல் விடாது போல தோன்றுகிறது. வம்ச பரம்பரையையும் பெருமையையும் காப்பதற்கு ஒரு புத்திரன் இருக்கிறான் என்ற தைரியத்தினாலல்லவோ இந்த சண்டாளனுக்கு அடிமையாக ஆனேன். விதியின் வலிமையால் பெற்ற பாலகனும் பாம்பால் மடிந்து விட்டானே. இதை போன்ற துக்கம் மூவுலகிலும் எந்த காலத்திலும் இருந்திராதே. இனி என்ன பிள்ளை இனி என் பிள்ளைக்கு தீமூட்டும் தீயிலேயே நானும் புகுந்து எரிந்து சாம்பலாகி விடுகிறேன். இதற்கு பதில் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கமல மலர்கண் வாய்ந்த என் கண்ணே, நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட. உன்னை விலைக்கு வாங்கிய கிழ பிராமணரின் வீட்டுக்கு திரும்பி போ. நீ செய்த பூஜா பலன்களும் தான தர்ம புண்ணியங்களும் உண்மையாக இருக்குமானால் பரலோகத்திற்கு உன் புத்திரனோடு வந்து சேருவாய். பிறகு நாம் மூவரும் அயோத்திக்கு செல்வோம். இந்த சேரிக்கு வரமாட்டோம். என் அன்பே, ஆருயிரே, நாம் இருவரும் கூடி மகிழ்ந்திருந்த அந்த காலத்தில் அந்தரங்கத்தில் உனக்கு ஏதாவது நான் மன வருத்தம் உண்டாக்கியிருந்தால் அதை மறந்துவிடு. ராஜபத்னி என்ற அகம்பாவத்தால் யாரையும் அலட்சியப்படுத்தாமல் எல்லோருக்கும் இதமானதையும் தர்மமானதையுமே செய்து வா என்று கூறினார். அதை கேட்டதும் சந்திரமதி, பிராணநாயக்கரே, நானும் உங்களோடு அதே அக்னியில் விழுந்து சாம்பலாகி விடுகிறேன். உயிருடன் இந்த துக்கங்களை சகிக்க என்னால் முடியாது. இப்போதே நானும் உங்களோடு தீப்பாய்ந்து மறு உலகிற்கு வருகிறேன். எனக்கு கௌரவத்தை கொடுக்கும் கணவரே, ஸ்வர்க்கமோ நரகமோ எதுவாக இருந்தாலும் அதை நான் உங்களுடனேயே அடைவேன் என்றாள். ஹரிಶ್ಚಂದ್ರனும் சரி என்று ஒப்புதல் அளித்தான். ஹரிಶ್ಚಂದ್ரன் தன் மைந்தனுக்காக சிதையை அடுக்கி அதன் மீது தன் மகனை கிடத்தி தானும் தன் மனைவியுமாய் கை கூப்பிக் கொண்டு சதாக்ஷி என்ற பரமேஸ்வரியை பஞ்சகோஷ மத்தியில் இருப்பவளாகவும் இரத்த ஆடை அணிந்திருப்பவளாகவும் கருணை வடிவினளாகவும் பலவித ஆயுதம் தரித்தவளாகவும் உலகத்தை காப்பதில் ஆவல் உள்ளவளாகவும் நினைத்து பக்தி ஸ்ரத்தையோடு தியானித்தான். அந்த சமயத்தில் தேவேந்திரன், யமதர்மன் முதலிய தேவர்களுடன் அங்கு விரைந்து வந்து ஹரிಶ್ಚಂದ್ரனை நோக்கி, மாமன்னனே, நான் சொல்வதை கேட்பாயாக. இவர் பிரம்மா, இவர் யமதர்மராஜர், இவர் வாயுதேவர், இவர்கள் திக்பாலகர்கள், இவர்கள் நாகராஜர்கள், இவர்கள் ஏகாதச ருத்ரர்கள், இவர் விஸ்வாமித்திரர். இவர்கள் உங்கள் மூவரையும் கண்டு மகிழ வந்துள்ளனர். எல்லோரையும் விட விஸ்வாமித்திரர் உன்னிடம் தனிப்பெரும் நட்பை விரும்பி அதிக ஆசையுடன் வந்திருக்கிறார் என்றார். அப்போது யமதர்மராஜன், உன்னை நான் பரீட்சிக்கவே வந்தேன். உன்னுடைய நல்ல குணங்களைக் கண்டு மகிழ்ந்தேன் என்றார். இந்திரன் தொடர்ந்து, ஹரிಶ್ಚಂದ್ರ மன்னனே, உன்னாலும் பத்தினியாலும் புத்திரனாலும் புண்ணியலோகம் வெல்லப்பட்டது. ஆகையால் நீ உன் குடும்பத்துடன் சொர்க்கத்திற்கு வருவாயாக. சாதாரண மனிதர்களால் அடைய முடியாததான சொர்க்கத்தை என்னாலும் சத்தியம் தவறாத உனது நன்னடத்தையால் அந்த சொர்க்கத்தையும் அடையலானாய் என்று கூறி சிதையில் கிடத்தியிருந்த சிறுவன் லோகிதாசனின் சவத்தின் மீது அமிர்தத்தை பொழிந்தான். மலர் மாறி பொழிந்தது. இறந்து கிடந்த லோகிதாசன் தெளிந்த முகத்தோடும் மகிழ்ச்சி துள்ளும் மனதோடும் சௌக்கியமாய் எழுந்து உட்கார்ந்தான். அவனை ஹரிಶ್ಚಂದ್ரன் இறுக அணைத்து முத்தமிட்டான்.
அவனுக்கு தேவேந்திரன் கற்பக மாலையை அணிவித்து, ஹரிஷ்சந்திரா, உன்னுடைய புண்ணிய தர்மங்களுக்கு பயனாக நீ இப்போது ஸ்வர்க்கத்திற்கு வரவேண்டும் என்றான். அதற்கு ஹரிஷ்சந்திரன், தேவராஜா, எனக்கு எஜமானனான சண்டாளனது அனுமதி இல்லாமல், அவனுக்கு நான் பட்டிருக்கும் கடனை தீர்க்காமல் நான் சொர்க்கத்திற்கு வரமாட்டேன் என்றான். அப்போது யமதர்மன் கலகலவென்று சிரித்து, அரசனே, சண்டாள எஜமானனாக வந்தவன் நானேதான். உனக்கு வரப்போகிற துன்பங்களை தெரிந்து கொண்டு நானே சண்டாள சுடலை புலையனாக வந்து சேரியில் உள்ள மக்களை உனக்கு காண்பித்தேன். இதில் சந்தேகம் வேண்டாம் என்றான். அதன் பிறகு இந்திரன் ஹரிஷ்சந்திரனை நோக்கி, பூமானே, பூ உலகத்தில் மானிடர்கள் எந்த புண்ணிய கர்மங்களை செய்து எந்த சொர்க்கத்தை வேண்டுகின்றனரோ அந்த சொர்க்கம் நீ வேண்டாமலேயே உன்னை நாடி வருகிறது. நீ அங்கே வருக என்றான். ஹரிஷ்சந்திரனோ யோசித்துவிட்டு, தேவேந்திரனே, என் அயோத்தி மாநகரில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை பிரிந்த சோகத்தில் சூழ்ந்து தத்தளிக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டு நான் மட்டும் எப்படி சொர்க்கத்திற்கு வருவேன்? அவர்களையும் அழைத்துக் கொண்டு நான் சொர்க்கத்திற்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தால்தான் நான் அங்கு வருவேன் என்றான். அதற்கு இந்திரன், அரசனே, உன் நகரவாசிகளுடைய புண்ணிய பாபங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும்போது அவர்களையும் ஒரே மாதிரியாக அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று நீ எப்படி ஆசைப்படலாம் என்றார். அதற்கு ஹரிஷ்சந்திரன், இந்திரனே, அரசனானவன் தனக்கு கிடைத்திருக்கும் ராஜ்ய செல்வத்தால் அல்லவோ யாகங்களையும் தான தர்மங்களையும் புண்ணிய கர்மங்களையும் செய்கிறான். அவையெல்லாம் அவன் நாட்டு மக்கள் அளிக்கும் செல்வம்தானே. ஆகையால் எனக்கு காணிக்கை கொடுத்து மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் எனக்கு விளைவித்த என் நாட்டு மக்களை இங்கேயே விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி சொர்க்கத்திற்கு வருவேன்? அத்தகைய சொர்க்க இன்பத்தை ஒரு நாளும் என் மக்களுடன் நானும் அனுபவித்தால் அதுவே எனக்கு போதும் என்றார். இந்திரன் அதை ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு எல்லோரோடும் ஹரிஷ்சந்திர மகாராஜன் தன் அயோத்தி மாநகருக்கு சென்றான். அப்போது இந்திரன், தர்மராஜன் தயவினால் உன் நகரத்தில் இருக்கும் மக்கள் எல்லோரும் சொர்க்கலோகத்திற்கு வரலாம் என்றார். இந்திரனிடம் தங்கள் வேந்தன் சொல்லிய உறுதிமொழியையும் அதற்கு இந்திரன் அனுமதி அளித்ததையும் கேட்டு நகர மக்கள் தங்கள் அரசனான ஹரிஷ்சந்திரனை பெரிதும் புகழ்ந்தனர். அவர்களில் யார் யார் பூலோக வாழ்க்கையான சம்சாரத்தில் ஆசை இல்லாதவர்களோ அவர்கள் எல்லோரும் அவரவர் புத்திர பௌத்திரர்களிடம் தங்கள் அதிகாரங்களையும் உடைமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு விமானத்தில் ஏறி பொன்னிறம் பெற்ற உடலுடன் ஸ்வர்க்கத்திற்கு போக முனைந்தனர். ஹரிஷ்சந்திரனும் தன் மகன் லோகிதாசனுக்கு முடிசூட்டி ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அவனையும் மற்றவர்களையும் மகிழ்ந்திருக்கச் செய்து தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய புகழை பூமியில் நிலைநாட்டிவிட்டு சொர்க்கலோகம் செல்வதற்காக தெய்வீகமான விமானத்தில் ஏறினான். அப்போது சுக்ராச்சாரியர் அவனை பார்த்து, ஹரிஷ்சந்திர மன்னனே, நீ பொறுமையில் உயர்ந்தவன், சத்திய நெறியில் சிறந்தவன். நீ செய்த தான தர்மம் இவற்றின் பலத்தினாலன்றோ இந்திரனுக்கு சமமாக இருக்கும் பேறு பெற்றாய் என்று போற்றி வாழ்த்தினார். இவ்வாறு ஹரிஷ்சந்திரன் கதையை சூத மகரிஷி சொல்லிவிட்டு சௌனகாதி முனிவர்களை நோக்கி, ஞானிகளே, ஹரிஷ்சந்திரன் கதையை முழுமையும் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். இந்த சரிதத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ, படிக்க கேட்கிறானோ, அவன் நாள்தோறும் சுகம் பெற்று ஆனந்தமாக வாழ்வான். சொர்க்கத்தை விரும்புகிறவன், சொர்க்கத்தையும் புத்திர பேற்றையும் தேடுகிறவன், புத்திர பேற்றையும் நல்ல மனைவியை நாடுகிறவன், நல்ல மனைவியையும் அரசியலை வேண்டுகிறவன், ராஜ்யத்தையும் வாசிக்கிறேன். சொர்க்கத்தை விரும்புவன் சொர்க்கத்தையும், புத்திர பேற்றை தேடுகிறவன் புத்திர பேற்றையும், நல்ல மனைவியை நாடுகிறவன் நல்ல மனைவியையும், அரசியலை வேண்டுகிறவன் ராஜ்யத்தையும் அடையப் பெறுவான் என்று
கூறினார். இப்படியாக ஹரிஷ்சந்திரன் கதை முடிஞ்சது. இந்த ஹரிஷ்சந்திரன் கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சத்தியமே ஒரு தபஸ். நம்ம வந்து சாதாரணமா தபஸ் பண்றதுன்னா நம்ம பாக்குறோம், ரிஷிகள்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் வெறும் காற்றையே சுவாசிக்கிறது, இலை கனிகளை சாப்பிடுறது, ஒத்தை கால்ல நிக்கிறது, பஞ்சாக்னி தபஸ் பண்றது, இதுவும் தபஸ் தான். அது ஒரு விதமான தபஸ். சத்தியமே ஒரு தபஸாக வச்சுட்டு இருக்காரு. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நான் போக முடியும் சத்தியத்துக்காக, அது ஒரு பெரிய தபஸ். அதுதான் ஹரிஷ்சந்திரனுடைய கதை. இதுல வாய்மை அப்படிங்கிறது ஒண்ணு வந்து அவன் கொடுத்த வார்த்தை, கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறாரு பாருங்க. அந்த சண்டாளன் கிட்ட நான் உன்னோட அடிமைன்னு சொல்லிட்டேன். அடிமைன்னு நான் ஏத்துக்கிறது ஒரு சத்தியம் தானே. நான் உன்னுடைய அடிமை அப்படின்னா என்ன, நீ நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்பேன். எனக்கு சுதந்திரமான ஒரு சிந்தனை கிடையாது, சுதந்திரமான ஒரு சாய்ஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நீ படுக்க சொன்னா படுத்துப்பேன், நீ எழுந்து வேலை பானுன்னா நான் வேலை பண்ணுவேன். அதுல என்னுடைய சொந்த விருப்பம் கிடையாது. அதுதான் அடிமை, தாசன்கிறது. அது அந்த பாவம் வந்து எல்லாருக்கும் பகவான் கிட்ட இருக்கணும். அந்த பாவம் நமக்கு பகவான் கிட்ட இருந்துட்டுன்னா நமக்கு வந்து நான் பண்றேன், யூ ஜஸ்ட் கோ அலாங் வித் வாட் எவர் கம்ஸ் யுவர் வே. அந்த மாதிரி வாழறதே ஒரு பெரிய தபஸ் தான். ஜென்ரலா நம்ம லைஃப்ல சொல்றேன். இன்னைக்கு பகவான் எனக்கு இது விதிச்சிருக்கா, நான் இதை ஓகே இதை ஏத்துக்கிறேன். நான் சொந்தமா எதுவும் இதை மாத்தணும் அது மாத்தணும்னா நினைக்கல. அப்படின்னு வாழறதே ஒரு தபஸ். இன்னும் எனக்கு ஒரு ஃப்ரீவில் இருக்கு, நான் மாத்திக்கிறேன்னு நினைக்கிறது தப்புங்கிறதுக்காக இல்ல. அது கூட எனக்கு வேண்டாம். ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. இந்த நெருப்புல போட்டியா நெருப்புல வாடுற, தண்ணியில போட்டியா ஓகே நீந்துறேன். அந்த மாதிரி அது ஐ வாண்ட் த சிச்சுவேஷன் டு பி டிஃப்ரெண்ட்னு கூட யோசிக்காத ஒரு எண்ணம் அது. அவன் வந்து அடிமையாக இருக்கிறது. இன்னொரு சொல்றாரு பாருங்க, நான் வந்து பாதியில என் வாழ்க்கையை முடிச்சுட்டு வந்தேன்னா இவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா. என்னுடைய வாக்கு என்ன, உனக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா காசு கொடுத்து வாங்கியாச்சு. அப்ப நான் அதை பாதியில அந்த கான்ட்ராக்ட நான் கட் பண்ணினா இன்னொரு ஜென்மம் எடுத்து அதை கண்டினியூ பண்ணோம். இது வந்து நம்ம நிறைய பெரியவங்க அதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த ஜென்மத்தோடயே இந்த கர்மா முடியட்டும், இதை கட் பண்ணாத, நீ இதை இப்ப நான் மாத்த நினைச்சின்னா அடுத்த ஜென்மால வேற விதமாக நீ இதை மறுபடியும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து டிபேட்டபிள்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஒன் வே ஆஃப் லிவிங். ஓகே, எனக்கு இந்த கர்மா இருக்கு, இந்த கர்மா மூலமாக இந்த கர்மால எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம அப்படியே ஏத்துண்டு ஜஸ்ட் கோ த்ரூ இட் வித்தவுட் கம்ப்ளைனிங். ஏன்னா இது நான் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் அனுபவிச்சு இப்பவே தீர்த்துடுறேன். இன்னும் அடுத்த ஜென்மால வேற இது புலம்பும் போது வேற சொல்லுவாங்க, ஐயோ இப்பவே தீர்த்து முடிச்சோம், என்ன அது அடுத்த ஜென்மால வேற இதுக்கு வாய்க்கப்படணுமா அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வீடுகள்ல வந்து சொல்ற இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கு அந்த காலத்துல அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு விதிக்கப்பட்டதை நம்ம அனுபவிக்கணும். சாதாரண ரொம்ப கஷ்டப்படுறவங்கள கூட அவங்க சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு போட்டோண்டி, அந்த அந்த கஷ்டம் அனுபவிக்கணும்னு அவளுக்கு இருக்கு, அனுபவிச்சு முடிச்சிருட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தயை மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பட் மறுபடியும் again it is debatable. If I have an opportunity to change the situation for that person, why shouldn't I change it? அப்போ you are interfering with somebody's karma-பாங்க. Don't try to interfere too much with other people's karma. You can give them an opportunity. சில சமயம் சிலருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆனாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க சிலர். அப்கோர்ஸ் நான் சாதாரணமா பேசுறேன், நாட் இன் கீப்பிங் வித் ஹரிஷ்சந்திரா ஸ்டோரி. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. அது அந்த கர்மா அப்படிதான், அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சில சமயம் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழறதும் ஒரு தபஸ் தான் சில சமயம். தபஸ்ங்கிறது பலவிதமான இருக்கு. இதுல சத்தியத்தையே தன்னுடைய தபஸாக வச்சுட்டு இருக்கான். சொர்க்கத்துக்கே போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட பர்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது வந்து அல்டிமேட். இதுல
பகவான் இந்திரனே வந்து சரின்னு சொன்னப்புறம் நீங்கெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம், உன்னோட பாஸே ஓகே சொல்லிட்டாரு, நீ என்னையா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவனோட பாஸே சொன்னாலும் கூட நீ இவன் வந்து சொல்லலையே, நான் இவனுக்கு தானே டைரக்டா அடிமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றாரு தர்மத்தை. அப்படி இங்க இன்னொரு விஷயம் வந்து, நான் சொர்க்கத்துக்கு வந்தா அயோத்தி மாநகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வரணும் அப்படிங்கறது அவனுடைய அன்பு. பிரஜைகளிடத்துல அவனுக்கு இருக்கிற அந்த அன்பு. ஒரு அரசனுக்கு தன் பிரஜைகள் கிட்ட ஒரு மாத்திருபாவம், ஒரு பித்ருபாவத்தோட ஆட்சி பண்ணினால்தான் அந்த பிரஜைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. சோ அந்த பாவம் அவனுக்கு இருக்குங்கிறது அதுல தெரியுது. இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்து ராஜாக்கள் அநேகமா அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ராஜாஸ் தெய்வத்துக்கு சமமாக தான் எல்லாரையும் காப்பாத்தி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இதுல அயோத்தி நகரத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாருடைய பர்மிஷனோடையும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாரும் வாங்கோன்னு சொல்லும் போது கூட எல்லாரும் தடபுடான்னு வரல. அதுல என்ன சொல்றாரு, யார் யார் பூலோக வாழ்க்கைக்காக சம்சாரத்தில் ஆசை இல்லாதவர்களோ, என்ன சொர்க்கத்துக்கே போனோம்னா கூட இங்க வந்து பந்தம் இருந்ததுன்னா அது சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணம் கூட இருக்கிறது இல்ல மக்களுக்கு அப்படிங்கிறத காட்டுறது இதுல. சோ யார் யாருக்கு வந்து இந்த லோகத்துல விருப்பம் இல்லையோ அவங்க தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு அவங்கவுங்க எல்லாம் தனித்தனியா ஒரு விமானத்துல ஏறி போனாங்க. பொன்னிற உடல் பெற்று, அதாவது இந்த தேகத்தோட அவங்க போக முடியாது. ஸோ விச் மீன்ஸ் த பாடி ஃபால்ஸ், ஓகே. அண்ட் சொர்க்கத்துக்கு போனாங்க. இன்னும் ஒரு தபஸ் இல்ல, சத்தியம்ங்கிற தபஸ். அவ புலம்புறா சந்திரமதி வேற, நான் பண்ணின தானம் தர்மம் இதெல்லாம் வந்து பொய்யோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றா. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றா, நான் பண்ணின தானம் தர்மம் பூஜை எல்லாம் எனக்கு வந்து ஒரு நல்ல கத்தியை கொடுக்கும், நம்ம எல்லாம் திரும்பி சேருவோம் அப்படிங்கிறா. அது அது ஒரு வேதனையில சொல்றது, இது ஒரு ஸ்ரத்தையில சொல்றது. அது என்னதான் ஒரு துக்கத்துல நமக்கு சில சமயம் இந்த மாதிரி பேசினாலும் நம்மளுடைய ஸ்ரத்தை எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது இதுல அப்புறமா வர்ற டயலாக்ல எல்லாம் தெரியறது. சோ அவள் நம்பிக்கை இழக்கல, ஒரு துக்கத்துல பேசுறானே தவிர தான் பண்ணின பூஜைகள் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். தன்னுடைய கணவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதனால எஜமான துரோகம்ங்கிற பாபம், எஜமானனுக்கு துரோகம் பண்ணின பாபம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்துடக்கூடாது, அதனால நீ என் தலையை சீவிடுன்னு வேற சொல்ற. அந்த பாபமும் தன் கணவனுக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் பாபம் இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு வேலை பார்க்கறவங்க யாருக்குமே வந்து எஜமான இடத்துல அவ்வளவு விசுவாசம் இருக்கிறது இல்ல. முந்திலாம் அந்த விசுவாசம் நிறைய இருந்தது. வேலை பார்க்கறவங்களுக்கு எஜமான விசுவாசம் ஜாஸ்தி, எஜமானர்களும் வேலை பார்க்கறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு. இவனுக்கும் விசுவாசம் இல்லாமல், அவனுக்கும் இவங்க மேல பிரியம் இல்லாமல், எல்லாம் களி, அவ்வளவுதான் கலிகால கலியின் வசத்துல வரும்போது புத்தி பேதலிக்கிறது. ஆனா இந்த கதைகளை படிக்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியறது. ஏன்னா ஒரு எஜமானன் எவ்வளவு குரூரமா இருப்பாங்கிறதையும் நம்ம அதுல பாக்குறோம். ஒருவேளை இவங்களுக்கு இந்த கதையில இவனை சோதிக்கிறதுக்காக அவங்க வேணும்னே இவ்வளவு குரூரமா இருந்தாங்களா, இல்ல நிஜமாவே அந்த மாதிரி குரூரமானவர்கள் இருந்தார்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. பட் இவங்களுக்காக ஸ்பெஷலி டெய்லர் மேடு குரூரத்தனம் இவங்களுக்கு வச்சிருக்காரு இந்திரனும் யம தர்மராஜனும். அந்த மாதிரி வந்திருக்காங்க. நல்ல கதை தான், நல்ல தபஸ். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய தபஸ் இல்ல. பொய் சொல்ல மாட்டேங்கிறத விட கொடுத்த வாக்க நிறைவேத்துறேங்கிறது தான் இந்த கதை. இட் இஸ் நாட் அபவுட் டெல்லிங் லைஃப்.
இதுல வந்து பொய்ய பற்றின கதையே கிடையாது. இது கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க. எல்லாருமே ஹரிಶ್ಚಂದ್ರன் மாதிரி நீ பொய்யே சொல்ல மாட்டியான்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஹரிಶ್ಚಂದ್ரன் மாதிரி சத்தியவிரதம். சத்தியவிரதம்ங்கிறது என்ன இந்த இடத்துலன்னா, கொடுத்த வாக்கை உயிரே போனாலும் நிறைவேற்றுவேன்னு சொல்ற விரதம் இது. அதுதான் ஹரிಶ್ಚಂದ್ரனுடைய கதை. ஹரிಶ್ಚಂದ್ரன் பொய்யே சொல்லவில்லைங்கிறத விட கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு அந்த குடும்பமே எந்த லெவலுக்கு போயிருக்கா, என்ன ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அந்த குழந்தையும் அழல, அந்த மனைவியும் கம்ப்ளைண்ட் பண்ணல, கணவனும் ஏண்டா வாக்கு கொடுத்தோம்னு நினைக்கல. அந்த மாதிரி கொடுத்த வாக்குதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற கதை தான் ஹரிಶ್ಚಂದ್ரன் கதை. எல்லாருமே ஹரிಶ್ಚಂದ್ரன் பொய்யே சொல்லன்னு அது தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஹரிಶ್ಚಂದ್ரன் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்கலைங்கிறது தான் கதை. சரியா? சோ அடுத்ததான் நீங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போது ஹரிಶ್ಚಂದ್ரன் கதையை சொல்லும் போது, ஹரிಶ್ಚಂದ್ரன் பொய் சொல்லல அப்படிங்கிறத விட ஹரிಶ್ಚಂದ್ரன் கொடுத்த வாக்க உயிரை கொடுத்தாது காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அப்ப என்ன விஷயம், நீ ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். சும்மா எல்லாருக்கிட்டையும் ஓகே அதை பண்றேன், இது இந்த விளையாட்டுக்கு கூட பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறது வந்து பொய் தான். அது ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிறதா, சரி பண்ணிடுறேன், நடக்கவே நடக்காது வேலை, சரி கொடுத்துடுறேன், வரவே வராது சாமான், அது எல்லாமே பொய். சரி, அது பண்ணலைன்னா அது பொய். அது பண்ணலைன்னா நான் கொடுத்த வாக்கு பொய்ன்னு தானே அர்த்தம். அங்கதான் அது பொய்யாக மாறுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாவிட்டால் நான் என்னுடைய வாக்கு பொய்க்கிறது. அதுதான் அந்த இடத்துல பொய்மை அப்படின்னு சொல்றது. லைஃப்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் ஒருத்தங்கள்ட்ட பண்றேன்னு சொன்னா என்னால அதை பண்ண முடியறதா. ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் கான்சியஸா அதனாலதான் சொல்றோம், எனக்கு தெரியல, என்னால பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்றேன், பட் என்னையே நம்பி இருக்காதீங்கோ அப்படின்லாம் சொல்றோம். அது கேட்கும் போதே ஒருத்தவங்களுக்கு அப்புறம் ஹெல்ப் கேட்கறவங்களுக்கு புரிஞ்சு போயிடுறது. ஓகே, ஐ கேன் நாட் 100% அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கல, ஸோ 100% அஷூரன்ஸ் எனக்கு இல்லை அங்கேருந்து ஹெல்ப் வரும்னு. ஸோ ஐ ஷுட் லுக் ட்ரை இன் சம் அதர் பிளேஸ் ஆல்சோ ஃபார் அ பேக்கப் அப்படின்னு அவங்களையும் நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா விடுறது இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல வரணும், வீட்டுல ஒரு சின்ன விஷயத்துல வரணும். அது அப்படிதான் பழக முடியும். நம்ம வந்து அதுக்கு போய் சொல்லலாம், இதுக்கு போய் சொல்லக்கூடாது, அதுக்கு வாக்கு கொடுத்து அது நடத்தலைன்னா பரவாயில்ல, இதுக்கு வாக்கு கொடுத்துட்டு பண்ணிதான் ஆகணும். அதுல என்ன சின்ன வாக்கு பெரிய வாக்குன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது. அது வாக்கு கொடுத்துட்டோம்னா அப்படியே பதறது இல்லை, அச்சிச்சோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம விட்டுட்டோமேன்னு பதறணும். மறந்து போயிட்டா கூட பதறணும். அட்லீஸ்ட் அந்த பதறல் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பூசாம நம்ம வந்து இன்சென்சிட்டிவ் ஆயிடும். ஏன்னா கொடுத்த வாக்க நிறைவேற்றாம இருக்கிறது கூட ஹிம்சா தான். ஏன்னா ஒருத்தனை நம்ப வச்சு, ஒருத்தனை நம்பி நம்ம வந்து என்ன நீ நம்பலாம் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லும் போது அதர் பர்சன் ரிலாக்ஸஸ், அந்த ட்ரஸ்ட் அங்க போயிடுறது. அந்த ட்ரஸ்ட் இரோட் ஆகும்போது வாழ்க்கையில வாழவே முடியாது தெரியுமா. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, தட் இஃப் யூ நாட் ஏபிள் டு ட்ரஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வேற எதுவுமே இல்லை. அந்த மாதிரி லைஃப் தான் இந்த எப்பவுமே இந்த காஷ்மீர் மாதிரியான இடம், ஸ்ரீலங்கா மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பீப்புள் ஜஸ்ட் கான்ட் ஸ்லீப். அது என்ன ஒரு கொடுமை தெரியுமா. அது யூ நாட் ஏபிள் டு ட்ரஸ்ட், யூ கான்ட் ஈவன் ஸ்லீப். ஃபேமிலியிலேயே சொல்றேன், ஒருத்தர் வந்து இவன் என்ன பண்ணுவானே தெரியலையே, இவனை நம்பி நம்ம இந்த வேலையை கொடுக்கலாமான்னு தெரியலையே, இன்னைக்கு வேலைக்கு போறாரு நாளைக்கு வேலையை விட்டுருவாரு, வேலையில தான் இருப்பாரான்னு தெரியலையே, கடனை கொடுக்குறாரு பாட்டு கேட்காம கொடுக்குறாரு, என்ன நடக்க போறதோ தெரியலையே அப்படின்னு. இஃப் யூ கான்ட் ட்ரஸ்ட் அ பர்சன் தட் த பர்சன் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, என்ன ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரானாலும் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களுக்கும் அது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலி எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா. அப்பா அம்மா வந்து சில சீமன் தரேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், என்ன எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆமா இப்ப என்ன இப்போ நாளைக்கு கொடுக்குறப்போ அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும்.
அதனால நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லும் போது கூட ஜாகிரதை. குழந்தை தானே நினைக்க கூடாது. அங்க இருந்து தானே ஆரம்பிக்கிறது. அங்க இருந்துதான் அந்த எபிலிட்டி டு ட்ரஸ்ட் அந்த வேல்யூ ஃபார் வேர்ட்ஸ், கொடுக்குற வாக்குக்கு ஒரு மரியாதை, ஒரு இது, அதெல்லாம் அங்க இருந்து தானே ஆரம்பிக்கிறது. நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த கதைக்கு போலாம். சதாக்ஷி தேவிய வணங்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது அம்பாளை தியானம் பண்றாங்க. அக்னியில் பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி சதாக்ஷி என்ற பரமேஸ்வரியை பஞ்சகோஷ மத்தியில் இருப்பவளாகவும், பஞ்சகோஷ மத்தியனா இருதயத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பஞ்சகோஷம் இல்ல வேற ஏதாவது, அதுக்கு கோஷத்துக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா எனக்கு தெரியல. சிவந்த ஆடை அணிந்திருப்பவளாகவும், கருணை வடிவம் உடையவளாகவும், நமக்கு எப்படி அம்பாளை நெருப்புல குதிக்கும் போது அம்பாள் கருணை வடிவமாக உள்ளவள்னு தியானிக்க முடியும்? யோசிச்சு அவர் தியானிக்கிறார். வாழ்க்கையில இப்படி போட்டு புரட்டி எடுக்கிறியே அப்படிங்கும் போது அவனுக்கு கருணையே இல்லையான்னு தானே கேட்க தோன்றது. கருணையே வடிவமாக இருப்பவள்னு தியானம் பண்றாராம் அவரு, இவ்வளோ துக்கத்திலையும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய இன்வேஷன் டைம்ல எல்லாம் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து பொத்தி பொத்தி வச்சு காப்பாத்தினாங்களே, போட்டு தலைய சீவினாங்க. The invaders came and just beheaded them, lynched them, raped them in public. ஆனாலும் கூட அந்த ஐயோ என்னுடைய சிவனை நாசம் பண்றானே, ஐயோ என் பெருமாளை அழிச்சிட போறானேன்னு இந்த மூர்த்திகள் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சாங்களே நம்ம ஜனங்க, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ். என்ன சொல்றது? இப்ப பகவான் அவங்களெல்லாம் கைவிட்டாரே அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நினைக்கல. அவங்க பகவான் என்னை கைவிட்டாருன்னு அவங்க நினைக்கவே இல்லை. நம்ம நம்ம கடமை, நம்ம நம்மளுடைய தேவத்தை, அந்த தேவத்தை கிட்ட அவங்களுக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு பாருங்க. பகவான் எனக்கு என்ன கொடுப்பாருங்கிறத விட நான் பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஒரு இன்னசென்ட் பக்தி இருக்கு பாருங்க, அந்த பிரேமை. அந்த பக்தி தான் இது வரைக்கும் அந்த மாதிரி மக்கள் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டிஎன்ஏல இருக்கு, லிட்டில் பிட்டு. அதெல்லாம் அழிஞ்சுட்டு வருது. அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நம்மளுடைய தர்மம் செழிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் அதுவும் அழிஞ்சுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? டிஎன்ஏ ஆல்சோ சேஞ்சஸ். when your thinking changes, when your attitude changes, your DNA also changes. இது சொல்றாங்கல்ல, you can cure a disease by changing your DNA பாங்க. ஸோ ஒரு டிஎன்ஏங்கிறது என்னன்னா, நான் the way you think, your attitude towards life எல்லாமே. அதனால்தான் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தா கட்டாயம் குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சேம் டைப் ஆஃப் திங்கிங், சேம் டைப் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அட் த கோர் லெவல் சொல்றேன், அட் த கோர் லெவல் ஒரு சிமிலாரிட்டி. அந்த தாட்டை சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. யூ கேன் சேஞ்ச் யுவர் தாட்ஸ், யூ கேன் சேஞ்ச் எவ்ரிதிங், யுவர் டிசீஸ் ஆல்சோ அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம டிஎன்ஏல அந்த காலத்துல இருந்து பக்தி, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அஹிம்சா, சத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவு ஓடின்னு இருக்கு நமக்கு லைஃப். இல்லாட்டி நம்மளும் மற்றவங்கள மாதிரி தான் இருப்போம். ஸோ யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல். சுவாமிஜி, பூஜ்ய சுவாமிஜி சொல்வார், இந்த கடைக்கு போகும்போது ஒரு பிராமின், ஒரு ஐயர் போய் வாங்கினா, அவன் தான் ஐயர்னு சொல்லிக்கிறது இல்லை. நீ என்னதான் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போனாலும், ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ல போனா கூட மாமின்றான் உடனே, இல்லைன்னா ஐயரே அப்படிங்கிறான். சுவாமிஜி சொல்றாரு, அவனுக்கு எப்படி அவன் ஐயர்னு தெரியறது? இவன் என்ன கிழிச்சான்? இப்ப இந்த ஜென்மத்துல அவன் ஒண்ணுமே பண்ணல, உருப்படியா ஒரு சந்தியாவந்தனம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ஆனாலும் அவன் முகத்துல அந்த தேஜஸ் இருக்குன்னா, அது ஏற்கனவே அவனுடைய ஆன்சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சதோடய கொஞ்சம் கொஞ்சம் தேஜஸ் அந்த மந்திர சக்தியால இது கொஞ்சம் அப்படியே வந்திருக்கு, அவ்வளவுதான். இவன் ஏதோ சம்பாதிச்சாங்கிறதுனால இல்லை அப்படிம்பார். அது இன்னும் இவன் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன்ஸ்க்கு அது இருக்காது, அது போயிடும், மாறி போயிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த நம்மளுடைய ராஜாக்களை பத்தி, நம்மளுடைய
பூர்வஜர்கள் எப்ப பார்த்தாலும் இந்தியானாலே இன்வேஷனை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அது எவ்வளவு தப்பு தெரியுமா? இந்தியால போர்ச்சுகீஸ் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், இவன் வந்தான், இவன் சண்டை போட்டாங்க, இவ்வளவுதான் நம்ம ஹிஸ்டரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னமோ ஒரு அது இருந்தது, அன்டச்சபிலிட்டி இருந்தது. திஸ் இஸ் நாட் இந்தியா. This is the effect of the invasion. We are all victims of invasions. Everybody was a victim of invasion. இன்னைக்கு வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, உயர்ந்த ஜாதின்னு நினைச்சு கூத்தடிக்கிறவனும் விக்டிம் ஆஃப் இன்வேஷன் தான். தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவனும் விக்டிம் ஆஃப் இன்வேஷன். டூ விக்டிம்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். அதுல மூணாவதா ஒருத்தன் வந்து அதுல குளிர்காயறான். we are all victims. நம்ம எல்லாருமே அந்த விக்டிம் மோட்ல தான் இன்னும் இருக்கோம். இருந்து ஒருத்தர் பிராண்டின்னு இருக்கும். இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்மளுடைய குளோரியஸ் பாஸ்ட், உண்மையான ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அங்க ஒரு ஹார்மனி இருக்கும் சொசைட்டில. இல்லாட்டி ஹார்மனி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இம்பாசிபிள். இப்ப பார்த்தாலும் அது ஆச்சு இதாச்சு, இப்படி போச்சு இப்படி போச்சு, அவனை இன்வைட் பண்ணா, அவன் இப்படி பண்ணான். It's so depressing, no, to hear all that. அதுலயும் இப்போ மூவிஸ்ல அதெல்லாம் ரொம்ப சட்டிலா நம்மளுடைய இந்து தர்மத்தை அசிங்கப்படுத்துறது ரொம்ப சட்டிலா. the message is being sent in a very very subtle way. At a very subconscious level people are changing. Very unfortunate. ஒரு குட் நியூஸ், இவ்வளோ இதுல ஒரு நல்ல நியூஸ் வந்தது. இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவர் வந்து ஒரு காலத்துல முஸ்லீமா கன்வெர்ட் ஆனார். இப்போ அவருடைய டாட்டர் வந்து மறுபடியும் சனாதன தர்மத்துக்கு வந்திருக்கா. அதுலயும் அந்த ப்ராஃபஸி பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இட்ஸ் an interesting article. டைம் இருந்தா போய் படிங்க. It was prophesied that after 500 years the same person will come again. யார் வார்ன் பண்ணானோ அந்த அவரே வந்து திரும்பி வந்து அதை ரிவைவ் பண்றதாக அவர் சொன்னாராம். So they think that this girl, this daughter is that same person. 500 years கழிச்சு பிறந்து வந்திருக்காருன்னு. ஸோ இந்த சதாக்ஷி தேவி யாருன்னு பார்க்கலாம். சதாக்ஷி தேவியும் துர்முகாசுரனும். வியாசர் கூறியதாக சூதமுனிவர் தொடர்ந்து கூறனானார். வியாச மகரிஷியே, புகழ்பெற்ற ஹரிಶ್ಚಂದ್ರனின் சரித்திரம் விந்தையானது. தர்மசீலனாகிய அந்த அரசன் தீ பாய புகுந்த பொழுது சதாக்ஷி என்ற தேவியை தியானித்தான் என்று சொன்னீர்களே, அந்த தேவி யார்? அவளுக்கு அந்த பெயர் எப்படி உண்டாயிற்று? தேவியை பற்றி கேட்பவன் எப்போதும் திருப்தியுடன் விளங்கும் மனப்பான்மையும் நல்ல விவேகமும் அடைவானாகையால் தேவியின் மகிமைகளையெல்லாம் கேட்பதில் நான் அதிக ஆர்வமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வியாசர் சொன்னார். நீ விரும்பியது போல் அந்த சதாக்ஷியின் மங்களகரமான தோற்றத்தை கூறுகிறேன் கேள். ஆதி காலத்தில் துர்முகன் என்று ஒரு அசுரன் இருந்தார். அவன் ஹிரண்யாட்சனின் குலத்தில் குரு என்பவனுக்கு பிறந்தவன். தேவர்களுக்கு பலமான சக்தியாக விளங்குவது வேதம். ஆகையால் வேதத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று அந்த துர்முகாசுரன் எண்ணமிட்டு இமயமலைக்கு சென்று பிரம்மதேவனை குறித்து 1000 ஆண்டுகள் காற்றையே ஆகாரமாக பூசித்து கடும் தவம் செய்து வந்தான். அதனால் பிரம்மனே மகிழ்ந்து அவன் முன்னால் அன்ன வாகனத்தில் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். துர்முகாசுரன் தன் பிரம்ம தியானத்திலிருந்து விழித்து, சிருஷ்டிகர்த்தாவே, மூவுலகத்திலும் உள்ள தேவர்கள் அந்தணர்கள் ஆகியோரின் வேத மந்திரங்கள் யாவுமே எனக்கு வசமாகி என்னிடமே இருக்க வேண்டும். எல்லா தேவர்களையும் வெல்லுகின்ற சக்தியையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். பிரம்மாவும் அப்படியே ஆகுக என்று கூறிவிட்டு மறைந்தார்.
என்னப்பா இது நியாயமா இப்படி எல்லாம் கேக்குறியெல்லாம் அவர் ஒண்ணும் கேட்டியா சரி போ வச்சுக்கோன்ட்டு இப்படிதான் எல்லாரும் வரம் கொடுத்துடுறாங்க. அது முதல் பூலோகத்தில் அந்தணர்களுக்கு வேதங்கள் எல்லாம் மறந்து போயின. நீராடல், ஜப தபம், சந்தியாவந்தனம், உபாசனம், ஸ்ரார்த்தம், யக்ஞம் முதலியவைகளும் மறைந்து போயின. பிராமணர்கள் எல்லாம் இது என்ன விசித்திரமாயம், வேதங்கள் இல்லாமல் என்ன செய்வோம் என்று வருந்தினார்கள். தேவர்களோ கவிர்பாகம் கிடைக்காததால் அவதியுற்று முதுமை அடைந்தார்கள். ஸோ தேவர்களுக்கு பலம் நம்ம கொடுக்குற ஹவிஸ் தான். ஹவிஸ்ங்கிறது அந்த குக்டு ரைஸ் இருக்கு இல்லையா, அதை அக்னியில ஆஃபர் பண்றோம் இல்லையா, அந்த ஹவிஸ் அவ்வளோ முக்கியம். நமக்கு வேணா ஏதோ ஒரு குக்டு ரைஸ், அது வெறும் குக்டு ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஹவிஸ். வேதம் இல்லைன்னா யஜ்ஞம் இல்லை, யஜ்ஞம் இல்லைன்னா ஹவிஸ் இல்லை, ஹவிஸ் இல்லைன்னா தேவர்களுக்கு பலம் இல்லை. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது அந்த அந்த அசுரன் தேவலோகத்திற்கு போர் புரிய சென்றார். எல்லாம் வீக்கா இருக்காங்க, ஹவிர்பாகம் இல்லாமல் தேவர்களுக்கு பலம் இல்லை. இது அதான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். போர் அடிச்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன். தேவர்கள் அண்டத்தில் இருப்பது போல பிண்டத்திலும் இருக்காங்க. எங்க? நம்மளுடைய தேகத்துல. அதனால நம்ம ஆஃபர் பண்ற ஃபுட் இருக்கு இல்லையா, அன்னம், அதனால்தான் அன்னத்துல நெய் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஐயோ, நான் நெய் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. என்னமோ டாக்டர்ஸ் எல்லாம் நெய் பேடுன்னு சொல்லி 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 நெய் தான் லாஞ்சிவிட்டி, லாங் லைஃப் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது நெய். அப்கோர்ஸ் கடையில வாங்குற கலப்பட நெய்யை நான் சொல்லல, பியோர் கீ. அந்த பியோர் கீ, நல்ல நாட்டு பசுவனுடைய நெய் இஸ் குட் ஃபேட். அந்த குட் ஃபேட்டை பாடி நீட்ஸ் தட் ஃபேட். அந்த ஃபேட் இருந்தாதான் அந்த போனுக்கு நடுவுல இருக்கிற அந்த மஜ்ஜா எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போன் உரசறது, தேய்மானம் இருக்கு, போனுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் அந்த இது போயிடுச்சுன்னா என்னென்னமோ இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் கீ இல்லாதது. Ghee is good for eyes, good eyesight. Ghee is necessary for digestion. So ஏன் ghee is necessary for digestion சொல்றோம்? வயிற்றுலயும் அக்னி தானே. எப்படி ஹோமகுண்டத்துல அக்னி பகவான் நெய்யில விட்ட அந்த ஹவிஸ கொண்டு போய் அக்னி எல்லாருக்கும் கொடுக்குறானோ, அதே மாதிரிதான் வயிற்றுலயும் நெய் விட்டுதான் அன்னத்தை சாப்பிடணும். நெய் இல்லாத அன்னம் மாம்சத்துக்கு சமம் அப்படின்னே சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. அதனால நெய் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. ஒரு சொட்டு நெய்யாவது விட்டுதான் அன்னம் சாப்பிடணும். நெய்வேத்தியத்துக்கும் நெய் விட்டுதான் ஆஃபர் பண்ணணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஆர்கியூ பண்ண முடியாது, அது அப்படிதான். அதெல்லாம் வேதத்தோட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்படிதான் பண்ணணும். அக்னியில எது போட்டாலும் எப்படி நெய்யோ அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற அக்னிக்கு கொடுக்கும் போதும் நெய் எடுத்துத்தான் கொடுக்கணும். சிலதெல்லாம் குழந்தைங்களை ரொம்ப பொண்டாட்டி என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆகும், பொண்டாட்டின்னா நல்லா வாயில விழும், அவ்வளவுதான் சொல்லணும். சாப்பிடுன்னு சொல்லணும். அதுக்கு மேல என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டா எப்படி? சிலதெல்லாம் இப்படிதான். வேதத்துல சொல்லப்பட்டதை கொஸ்டின் பண்ண முடியாது. வேதாந்தத்தை கேள்வி கேட்கலாம், வேதத்தை கேள்வி கேட்க முடியாது. இந்த வேதா சேஸ் தட் இஸ் ஹவு இட் இஸ், then that is how it should be. Full stop. இப்படியாக இவங்களுக்கு பலம் இல்லாமல் போச்சு. அதனாலதான் நெய் இல்லாமல் போனாலும் வீக்னஸ் தான். நமக்கு நெய்யும் அன்னமும் இல்லாமல் போனால் நம்ம எப்படி வீக் ஆறோமோ அதே மாதிரிதான் தேவர்களுக்கும். நமக்கு பாடி வீக் ஆயிடுறது இல்லையா? நம்ம சொல்றோமே, கையில இந்திரன், காலில் விஷ்ணு, கண்ணுல சூரிய சந்திரர்கள், எல்லா தேவர்களும் தேகத்துல இருக்கும்போது வீக் ஆயிடுறாங்க. அன்னம் இல்லைன்னா வீக், நெய் இல்லைன்னா வீக். they also became weak. அந்த தேவர்களும் வீக். பூலோகத்தில் பிராமணர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள் செய்யாமல் போனதால் 100 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லை. எப்படி பெய்யும்? இந்திரன் வீக் ஆயிட்டான், அவனுக்கு அந்த பவர் போயிட்டு. அதனால் நீர்நிலைகள் வற்றின.
எப்படி என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே எதையுமே இன்சென்சியன்ட்னு பாக்குறது இல்ல, எல்லாமே வந்து சென்சியண்டா பாக்குறோம், தேவர்கள்னு பாக்குறோம். அதனாலதான் நம்ம மரியாதையோட நடத்துறோம் எல்லாத்தையும். வாட்டர் அன்னமயம் பிராணபலமா. ஆஹ் பிராணனுக்கும் வேணும், கரெக்ட் தான். நெய், கீ ஸ்ட்ரென்த். பியோர் கீ கண்ணுக்கு மையா இட்டுக்கணும். அந்த காலத்துல சுத்தமான கீயை தான் வந்து நெய்யில தடவு, இதுல ஆஹ் மையில கலக்கிறது, அப்புறம் சுத்தமான விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே கண்ணை வந்து ஷார்ப்பா வச்சுக்கும் விஷனுக்கு. அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அலர்ஜிஸ் தே சே யூ கேன் மூக்குல வந்து பியோர் கீ 2 டிராப் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. அதே மாதிரி தொப்புள்ள நெய்யோ தேங்காய், சுத்தமான தேங்காய் எண்ணெயோ, இதெல்லாம் வந்து எதெல்லாம் நமக்கு ஹெல்தியான விஷயமோ அதெல்லாம் வந்து இவங்க அன்ஹெல்தின்னு சொல்லி ரீஃபைண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ரீஃபைண்ட் ஆயில் இஸ் நத்திங் பட் அந்த பெட்ரோலியம் வேஸ்ட் தான். அது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அதை சாப்பிட்டுன்னு இருக்கோம், என்ன பண்றோம். எங்கேயாவது செக்கு எண்ணெய் இருந்தா அது விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். இப் யூ சி, செக்கு பண்றாங்க இல்லையா, அந்த செக்கு, அந்த வாகை அந்த மரத்தினுடைய அந்த உட்டை வச்சுதான் அவங்க பண்ணோம். அதுக்கே லேபர் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அந்த மாடு மாட்டுக்கு தீனி, அதை சுத்தி வர்றவனுக்கு லேபர் காஸ்ட்னு போட்டா கலப்படம் இல்லாத விஷயம் எப்பவுமே விலை ஜாஸ்தி தான். ஏன்னா கலக்கப்படுற விஷயம் சீப்பான விஷயத்தை தான், அதனால தானே கலந்து கொடுக்குறான். லாபத்துக்காக தானே கலப்படமே நடக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெய் வாங்கி தீபாவளிக்கு செலவு பண்றோம், நகை நட்டுக்கு செலவு பண்றோம், புடவையில செலவு பண்றோம். ஒண்ணும் இல்லை, ஒரு மேட்சிங் பிளவுஸ், ஒரு ஜிகினா பிளவுஸுக்கு எவ்வளவு செலவு பண்றான். 1000 rupees டெய்லரிங் சார்ஜ் மட்டும் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கினா கூட அவங்களுக்கு 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய் இருக்கு மேக்சிமம், டிபெண்டிங் அப்பான். சில சமயம் 350க்கு கூட கிடைக்கிறது நல்ல செக்கெண்ணெய். அது வாங்கி சாப்பிடலாமே. நல்ல ஹெல்த். இந்த தேகம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாமோ பணத்தை செலவு பண்ணிட்டு, இதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட டாக்டருக்கு செலவு பண்ண பணம் இருக்கு. ஏன்னா நல்ல விஷயத்த வாங்கி சாப்பிடறதுக்கு எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க எல்லாரும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பூலோகத்தில் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நீர்நிலைகள் வத்தி போச்சு, பசுக்கள் எருமைகள் முதலான ஜீவ பிராணிகள் இறந்தன. அந்த சமயத்தில் கருணையுள்ள சில அந்தணர்கள் இமயமலை சாரலுக்கு சென்று ஆகாரமின்றி தேவியை குறித்து தவமிருந்தும் சமாதி நிஷ்டைகளில் ஆழ்ந்தும் தியான வழிபாடுகள் செய்தும் தேவியை பிரார்த்திக்கலானார்கள். பரமேஸ்வரி பராசக்தி, பாமரர்களாகவும் குற்றமுடையோராகவும் இருக்கும் மனிதர்களிடம் கருணை காட்டு. ஜெகதம்பாளே, உன் கோபம் தனியட்டும். புவனேஸ்வரி, பெரும் இன்னலில் மூழ்கியுள்ள எங்களை கரையேற்றி காத்தருள வேண்டும் என்று போற்றினார்கள். அப்போது பராசக்தியான பார்வதி தேவி நீல மலை போன்ற உடல் ஒளியோடும் நீலோத்பல மலர்கள் போன்ற விழிகளோடும் வானத்தையும் தாமரையையும் தளிரையும் வேரையும் பசி தாகம் மூப்பு நரை முதலானவற்றை நீக்கவல்ல ரசமான பழங்களுடன் ஒரு பூங்கொடியையும் ஒரு வில்லையும் ஏந்திய 4 திருக்கரங்களோடும் அநேக கண்களோடும் கருணை கடல் போன்ற தன் பேரழகு வடிவத்தை காட்டி, பின்னர் 9 கைகளிலிருந்தும் நீர் தாரைகளை இடைவிடாமல் சொரிந்தாள். 9 கைகளா? ஓகே, ஒண்ணு வந்து அபயஹஸ்தம். அந்த கருணை மழையினால் உலகில் சகல மனித ஜீவன்களும் விலங்குகளும் மூலிகைச் செடிகளும் குழைத்து அபிவிருத்தி அடைந்தன. நதிகளில் வெள்ளம் பாய்ந்தோடின. முன்பு மலை குகைகளில் ஒளிந்திருந்த தேவர்களெல்லாம் வெளியே வர ஆரம்பித்தார்கள். பிறகு தேவர்களும் பிராமணர்களுமாக சேர்ந்து தேவியை தியானித்து போற்றலானார்கள். சர்வேஸ்வரியே, வேதங்களால் அறியக்கூடியவளே, உன் மாயையால் சகலத்தையும் படைப்பவளே, உனக்கு நமஸ்காரம். பிரம்ம வடிவத்தினாலே பக்தர்களுக்கு கற்பக விருட்சமாக இருப்பவளே,
ஓமையில்லாதவளே, லோகநாயகியே, உனக்கு நமஸ்காரம். எங்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக நீ அநேக கண்களை கொண்டதால் நீ சதாக்ஷி. ஓகே, இது சத, தமிழ்ல ஷான்னு இருக்கிறதுனால புரியல. சத அக்ஷி, 100 கண்கள். சதாக்ஷி என்ற திருப்பெயராலும் போற்றப் பெறுவாய். நாங்கள் வேத பசியினால் பாதிக்கப்பட்டவர்களாகையால் உன்னை துதிக்க சக்தி இல்லை. தேவி பராசக்தியே, கருணை கூர்ந்து நீயே எங்களுக்கு வேதங்களை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அப்போது தேவி தன் திருக்கரத்தில் உள்ள மலர்கொடியிலிருந்து காய்களையும் சுவையான கனிகளையும் அறுசுவையோடு கூடிய பலவகை அன்னங்களையும் உற்பத்தி செய்து தந்தாள். அந்நன்னாளில் எங்கும் மகிழ்ச்சியான ஒலிகள் நிரம்பியதால் தேவிக்கு சாகம்பரி என்ற பெயர் வழங்கலாயிற்று. நவராத்திரியும் போது அம்பாளுக்கு அலங்காரம் பண்றோம் இல்லையா, அப்ப சாக்கம்பரி தேவியாக இருக்காள். அன்னபூரணி, சாக்கம்பரி எல்லாம். இவ்விதமாக தேவர்களும் அந்தணர்களும் தேவியை புகழ்ந்து துதிப்பதை கேட்டு அசுர தூதர்கள் விரைந்து சென்று தங்கள் தலைவனான துர்முகாசுரனிடம் கூறினார்கள். உடனே அசுரேந்திரன் ஆயுதம் தரித்த 1000 அக்ரோனி அசுர சேனைகளோடு படையெடுத்து அம்புமாறி பொழிந்து கொண்டே வந்து சதாக்ஷி தேவியின் முன்னால் நிற்கும் தேவர்களையும் அந்தணர்களையும் விரட்டலானான். உடனே தேவர்கள், பிராமணர்கள் எல்லோரும் தேவியே எங்களை காப்பாற்று என்று பயந்து கூவினார்கள். அவர்களது கூக்குரலை கேட்டதும் தேவி தன் சக்கராயுதத்தை எடுத்து தனது பக்தர்களுக்கு யாதொரு துன்பமும் அணுகாதவாறு அவர்களை சுற்றி 4 புறமும் சுழன்று வரும்படியாக ஏவிவிட்டு தான் மட்டும் வெளியே நின்று துர்முகாசுரனோடு பயங்கரமான போர் புரியத் தொடங்கினாள். இருவருடைய அம்பு வரிசைகளும் எதிருக்கெதிராக பாய்ந்து வந்து உராய்ந்து நெருப்பு மழை பொழிந்து சூரிய மண்டலத்தை கூட மறைத்தன. தேவியின் திருமேனியிலிருந்து காளிகா, தாரிணி, பாலா, திரிபுரா, பைரவி, ரமா, மகளா, மாதங்கி, திரிபுரசுந்தரி, காமாட்சி, துலாஜாதேவி, ஜம்பினி, மோகினி, சின்னமஸ்தா, முக்கியகாளி, காளி முதலான 32 சக்திகள் தோன்றினர். அவை தவிர 66 சக்திகளும் அளவற்ற கைகளோடு தோன்றினர். இத்தகைய சக்திகளால் அசுரனின் சேனைகள் நாசப்பட்டன. அப்போது துர்முகன் அந்த சக்திகளோடு 10 நாட்கள் போர் செய்தான். 11ஆம் நாள் சிகப்பு ஆடை, சிகப்பு மாலை, சிகப்பு சந்தனம் அணிந்து ஒரு பெரிய ரதத்தில் ஏறி சக்தி கூட்டங்களை வென்று சதாக்ஷி தேவியின் ரதத்திற்கு எதிரே தன் ரதத்தை நிறுத்தி மகாதேவியோடு 2 ஜாம காலம் வரை யுத்தம் புரிந்தார். யாரு? இவனே சகுப்பு மாலை, சகுப்பு சந்தனம் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கான் போல. ஓகே. அந்த பயங்கர போராட்டத்தில் சதாக்ஷி தேவி அந்த அசுரன் மீது 500 அம்புகளையும் அவன் ரதத்தில் பூட்டியிருந்த 4 குதிரைகள் மீது 4 பாணங்களையும் சாரதியின் மீது 1 பாணத்தையும் அவனது ரதத்தின் கொடிக்கம்பத்தின் மீது 1 பாணத்தையும் 2 அம்புகளை அவன் கண்களை நோக்கியும் 5 பாணங்களை அவன் மார்பின் மீதும் 2 பாணங்களை அவனது தோள்களின் மீதும் எய்தான். உடனே துர்முகாசுரன் ரத்தம் கக்கிக் கொண்டு கீழே தேவியின் முன்னால் விழுந்தான். அப்போது அவனது உடலில் இருந்து ஓர் ஒளி தோன்றி தேவியின் திருமேனியில் கலந்து மறைந்தது. பிரம்மா முதலான தேவர்களும் திக்பாலர்களும் தேவியை துதித்து புகழ்ந்தார்கள். அது எப்படி எழுந்து அம்பாள் உடம்பில் கலந்தது தெரியலையே. தேவி சதாக்ஷி அகமகிழ்ந்து வேதங்களை அந்தணர்களிடம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தாள். பிறகு குயிலிசை போன்ற இனிமையான குரலில் செந்தன்மை பூண்ட அந்தணர்களே, தேவர்களே, நீங்கள் எப்பொழுதும் என்னையே வழிபட்டு வாருங்கள். இந்த மகிமை சரித்திரத்தை எப்பொழுதும் படித்து வந்தால் நான் மகிழ்ந்து உங்கள் ஆபத்தை அகற்றி விடுவேன். நான் துர்முகாசுரனை அழித்ததால் துர்கி என்று வழங்கப்படுவேன். அம்பாளுக்கு ஏன் துர்கா துர்கின்லாம் பேர் இருக்குன்னு தெரியாது.
துர்காக்கு இன்னொரு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பட் இங்க ஸ்பெஷலா துர்கி, துர்முகாசுரனை அழித்ததால் துர்கி. இந்த துர்கி என்ற பெயரையும் சதாக்ஷி என்ற பெயரையும் எவன் உச்சரிக்கிறானோ அவன் மாயையை வெல்வான் என்று கூறிவிட்டு சதாக்ஷி தேவி மறைந்தாள். ஜனமே ஜெயனே, இந்த சரிதம் ரகசியமானதாக இருந்தால் கூட இதை உனக்கு சொன்னேன். எல்லா நன்மைகளுக்கும் காரணமான இதை எவன் பிரியமாக பாதுகாத்து பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கிறானோ அவன் சகல விருப்பங்களையும் பெற்று தேவியின் உலகை அடைவான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கதைகள்லாம் வருது. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिमहेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं।